ஜெய் ஸ்ரீராம். பலம் பொருந்திய புயங்களை உடைய குந்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையினாலும் அது சாத்தியமாகும். பகவான் கிருஷ்ணர், அத்தியாயம் 6, ஸ்லோகம் 35. போர்க்களத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடக்கும் உரையாடலில் அமைதியற்ற மனதை அடக்குவது மிகவும் கடினம் என்பது அர்ஜுனனின் கூற்று. அதற்கு பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், உண்மைதான் அர்ஜுனா, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. அதற்கான தகுந்த பயிற்சியும் பற்றின்மையும் கொண்டு நீ இறைவனை வணங்கினால் அது உனக்கு சாத்தியமாகும் என்பது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறும் அறிவுரையாகும். மாவீரர் அர்ஜுனனுக்கே தன்னோட மனசை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது கடினமா இருக்கும் பொழுது நம்ம சாதாரண மக்களுக்கெல்லாம் சொல்லவா வேணுங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தன்னோட மைண்டையும் மனசையும் கண்ட்ரோல் பண்றதா இங்க ஒரு பெரிய டாஸ்க். பகவான் கிருஷ்ணர் இதுல சொன்ன மாதிரி நமக்கு அதுக்கான சரியான பயிற்சி எடுத்து அந்த விஷயத்த நம்ம அணுகிறோமா அப்படின்னு கேட்டா இங்க நிறைய பேர் அந்த விஷயத்த பண்றதே கிடையாதுங்க. நம்ம பற்று வைக்கிறது இன்னைக்கு ஒரு பொருள் மேலேயோ ஒரு மனுஷங்க மேலேயோ ரொம்ப அதீத பற்று வைக்கிறோம். திரும்ப எதிர்பார்ப்புகளையும் அந்த இடத்துல வைக்கிறோம். அதுதான் இங்க பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. கீதாச்சாரத்துல சொன்ன மாதிரி எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது, நாளை மறுநாள் அது வேறொருவருடையதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க வெளியில இருந்து ஒரு 3வது மனுஷங்களா பார்க்கும்போது அதற்கான பதில் உங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும். ஏன்னா இங்க மாற்றம் ஒன்றே மாறாதது. ஜெய் ஸ்ரீராம்.